இன்றைய வசனம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கருவறையிலிருந்து கல்லறை வரை சில்லறை தேவை என்றாகிவிட்டது. இது ஒரு விதத்தில் உண்மைதான். சாப்பாடு, துணிமணி, வீடு என்று எல்லாவற்றுக்கும் பணம் தேவை. இருந்தாலும் பணத்தால் எல்லாவற்றையும் வாங்க முடியாது. பணத்தை வைத்துக்கொண்டு சாப்பாட்டை வாங்கலாம், பசியை வாங்க முடியாது. மருந்தை வாங்கலாம், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. மெத்தையை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. புத்தகத்தை வாங்கலாம், புத்தியை வாங்க முடியாது. நகையை வாங்கலாம், அழகை வாங்க முடியாது. ஆடம்பரத்தை வாங்கலாம், அன்பை வாங்க முடியாது. கூட்டத்தை வாங்கலாம், நண்பர்களை வாங்க முடியாது. வேலைக்காரர்களை வாங்கலாம், விசுவாசத்தை வாங்க முடியாது. வாழ்வதற்கு பணம் தேவைதான், ஆனால் பணமே வாழ்க்கையாகி விடக்கூடாது. இன்று பண பிரச்சனையில்தான் நிறைய பேர் விவாகரத்து செய்து கொள்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள். வருமானம் உயர உயர சுயநலத்தின் அளவு உயர்ந்து கொண்டே போகிறது. வீட்டிற்கு அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவதில் தவறில்லை. ஆனால் ஆடம்பரத்தில் திளைத்து தேவையற்ற பொருட்களை வாங்கி குவிப்பவர்களை அதிகமாய் பார்க்கிறோம். போதாக்குறைக்கு கொடிய பழக்கங்களுக்கும் அதிகபட்ச வருமானம் மக்களை இழுத்து செல்கிறது. இங்கிலாந்தில் வசித்த ஜான் வெஸ்லி என்ற மத போதகர் ஒரு காலத்தில் குறைந்த வருமானமுடையவராக இருந்தார். ஆண்டு வருமானமே 30 பவுண்டுகள் தான். இதில் 2 பவுண்டை தர்மம் செய்துவிட்டு மீதி இருந்தது அவரது தேவைக்கு போதுமானதாக இருந்தது. ஒரு கட்டத்தில் அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரானார். அவரது வருமானமும் மிக மிக உயர்ந்து 1600 பவுண்டை எட்டியது. இதனால் அவர் தனது செலவுகளை உயர்த்தி கொண்டார். வாழ்க்கை முறையே மாறிவிட்டது. ஏழையாக இருந்தபோது நடந்ததையெல்லாம் மறந்துவிட்டார். தன் வீட்டை அலங்கரித்தார். வரவேற்பறையில் விலை உயர்ந்த படங்களை வாங்கி மாட்டி வைத்தார். சம்பாதித்த பணம் காலியாகும் வரை செலவழித்தார். இந்த நேரத்தில் அந்த அறையை சுத்தம் செய்ய வேலைக்கார சிறுமி நுழைந்தாள். அப்போது குளிர்காலம். உரிய உடையை அவள் அணிந்திருக்கவில்லை. கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அந்த சூழலை பார்த்த ஜான் வெஸ்லி மிகவும் வருத்தப்பட்டார். தேவையற்ற விஷயங்களில் பணத்தை செலவழித்தோமே, அந்த பணத்தில் இவளுக்கு 4-5 கோட் எடுத்து கொடுத்திருக்கலாமே. இவளை போல இந்த பூமியில் எத்தனையோ ஏழை சிறுமிகள் உணவின்றி உடையின்றி தவித்துக் கொண்டிருப்பார்களே, அவர்களுக்கு உதவி இருக்கலாம் என்று எண்ணம் ஏற்பட்டது. அத்துடன் கடவுள் நம்மை பற்றி என்ன நினைப்பார் என்றும் சிந்தித்தார். பணத்துக்கு அடிமையானது எண்ணி வெட்கப்பட்டார். அதன் பிறகு மனம் மாறினார். தனக்கு கிடைத்த சம்பளத்தில் முன்பை போலவே 28 பவுண்டுக்குள் தனது செலவை நிறுத்தி கொண்டார். மீதி ஏழைகளுக்கு கொடுத்து விடுவார். தான தர்மம் செய்ததால் அவர் வருமான வரி கட்டவில்லை. அதிகாரிகள் அவரது வீட்டை சோதனையிட்டனர். அதிக வருமானம் இருந்தும் ஏன் வரி கட்டவில்லை என கேட்டனர். ஆனால் அவரது வீட்டை சோதனையிட்ட பிறகுதான் அங்கு 2 வெள்ளிக்கரண்டிகளை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பது தெரிய வந்தது. இதனால் அவரிடம் வரி வசூலிக்காமல் விட்டுவிட்டனர். பணம் நல்லதுதான், ஆனால் அது தன்னை வைத்திருப்போரை தீமைக்கு இழுத்துச் செல்லும் ஆற்றல் கொண்டது. நமது கையில் பணம் வரும்போது அத்தியாவசியமான தேவைகளுக்கு போக மீதி பசி உள்ளவனுக்கு ஆகாரமாக மாற வேண்டும், தாகம் உள்ளவனுக்கு பானமாக மாற வேண்டும், அரை நிர்வாணத்துடன் திரிபவர்களுக்கு உடையாக மாற வேண்டும், அனாதை குழந்தைகளுக்கும் கணவனை இழந்தவர்களுக்கும் அது ஆறுதலாக மாற வேண்டும், பார்வையற்றோருக்கு பார்வை கொடுக்க முடமானவர்களுக்கு காலாகவும் மாற வேண்டும். இன்று நாம் நமது வாழ்வுக்கு பணம் தேவை என்று உணர்கிறோமா, அல்லது நமது வாழ்வே பணம்தான் என்று பிரயாசப்படுகிறோமா? சிந்திப்போம். ஜெபம். தகப்பனே, என் அனுதின உணவு எனக்கு தருகிறதற்காகவும் என் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டிருப்பதற்காகவும் நன்றி இறைவா. எங்களுக்கு நீர் தருகின்ற பணத்தை தேவையில்லாமல் விரயம் செய்யாமல்
தேவைக்கு அதிகமாக பொருட்களை வாங்கி குவிக்காமல் அளவோடு பயன்படுத்த கிருபை தாரும். எங்கள் தேவைகளை குறைத்து கொண்டு தேவையில் இருப்பவருக்கு உதவி செய்யும் நல் மனதை தாரும். பணம் பணம் என்று பணத்தின் பின்னாடி ஓடி ஓடி வாழ்க்கையை தொலைக்காமல் இருப்பதை வைத்து நிம்மதியாக வாழும் மனப்பக்குவத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன்.